ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஃப்ளட்டரை வச்சு நம்ம ஒரு கம்ப்ளீட் காமர்ஸ் ஆப் ஒன்று பில்ட் பண்ணினோம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான பேக்கெண்டுக்கான ப்ரொசஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக்கெண்டுக்கு யூஸ் பண்ண போகிற டெக்னாலஜி வந்து ஃபயர்பேஸ். கூகுளோட ஃபயர்பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஃப்ரண்ட் அண்ட் கோட் இருக்கு. நான் அதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஃப்ளட்டர் ஃப்ரண்ட் அண்டை பேக்கெண்டோட கனெக்ட் பண்ணது கம்ப்ளீட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இது இருக்க போகுது. ஸோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிராவிட்டி யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் அப்பை பேக்கெண்ட் ஃபயர் பேஸோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு என்னோட ஃப்ளட்டரை ரன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரண்ட் அண்டை. ஸோ இது எப்படி செய்யணும்னு தெரியாது. லாஸ்ட் வீடியோவை போய் செக் பண்ணிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு ஏஐ வச்சு பில்ட் பண்ணேன்னு நான் வீடியோவில் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். ஃப்ளட்டர் ரன் ஹைபன் பி க்ரோம். ஸோ நான் க்ரோமில் என்னோட ஃப்ளட்டர் அப்போ ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் என்னோட ஃப்ளட்டர் அப்போ யூஐ எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பேக்கெண்ட் கனெக்ஷனுக்கான ப்ராசஸை ஒவ்வொன்றா செஞ்சுருப்போம். ஓகே, என்னோட ஃப்ளட்டர் அப் க்ரோமில் ரன் ஆயிட்டு. ஸோ நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக வியூ பண்ணி காட்டுறேன். மொபைல் வியூவில் இன்ஸ்பெக்ட் போயிட்டு கிளிக் மொபைல் வியூ. ஸோ இதுதான் என்னோட ஆப். ஸோ இது லொக்கின் பேஜ், இது சைன் அப் பேஜ். தென் பேக் வந்து again நான் ஹோம் பேஜ் போய் காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட ஹோம் பேஜ். ஸோ ஹீரோ செக்ஷன், கேட்டகரிஸ் அண்ட் சம் ப்ராடக்ட் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 3 ப்ராடக்ட் தான் வச்சுக்கிறேன். தென் எக்ஸ்ப்ளோர், அதாவது ஆல் த ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே தான் ஷோ ஆகும். ஸோ என் கார்ட் பேஜ் அண்ட் ப்ரொஃபைல் பேஜ். ப்ரொஃபைலில் நம்ம யூஸரோட டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் விஷ் லிஸ்ட், ஷாப்பிங் கார்ட், அட் அண்ட் பேமெண்ட் மெத்தட் அண்ட் ஆர்டர் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கான பேக்கெண்டை தான் நம்ம ஆல்ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிக்கிறேன். ஸோ பார்க்காதாக்கள் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தா தான் நீங்கள் கம்ப்ளீட்டான ஒரு ஆப் கொண்டு பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான பேக்கெண்ட் வீடியோ தான் இது. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது இருக்க போகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தால் தான் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ செலக்ட் சைஸ், மீடியம், லார்ஜ், எக்ஸல். ஸோ கலர் சாய்ஸ் பண்ணலாம். ஸோ எட் டு கார்ட் கொடுத்தா எட் டு கார்ட். ஸோ கார்டில் எட் ஆகிட்டு இதே நம்ம பேக் வந்து கார்ட் பேஜ் போனால் நம்மளோட ப்ராடக்ட் இங்கே விசிபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இன் ப்ராசஸ் டு செக் அவுட் கொடுத்தா ஸோ செக் அவுட் பேஜ் வருது. இதில் நம்மளோட ஷிப்பிங் அட்ரஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தட் ஷோ ஆகுது. ஸோ பிளேஸ் ஆர்டர் கொடுத்தா நம்மளோட ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர் ஆகிட்டு. ஸோ அகெயின் பேக் டு ஹோம். ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட். ஸோ இது ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு நான் நம்ம பேக் அண்ட் இது போகலாம்னு நினைச்சேன். ஸோ தட்ஸ் வை ஐம் ஷோயிங் மை ஃப்ரண்ட் அண்ட். ஸோ நான் இதை இப்போ மினிமைஸ் பண்ணி, ஸோ ஓகே இனி போதும். ஸோ இது மினிமைஸ் பண்ணி சைட்டில் இருக்கட்டும். ஸோ நான் ஃப்ரண்ட்டுக்கு நான் என்ன ஏஐ யூஸ் பண்ண போகிறேன்டா, ஆன்டி கிராவிட்டி. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டுக்கும் ஆன்டி கிராவிட்டி தான் யூஸ் பண்ணினேன். பேக்கெண்டுக்கும் நம்ம இதே வச்சு செய்யலாம். பட் இது ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்காது. பட் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஸோ நான் எந்த பெய்ட் இதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஃப்ரீயான வேர்ஷன், ஃப்ரீயான டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு ஆப் பில்ட் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பெய்ட் வெர்ஷனில் ஏதாச்சும் கர்சர், ரெப்ளிட் இது மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எஃபிஷியன்சியாக இருக்கும். அதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஆன்டி கிராவிட்டி கொஞ்சம் ஸ்லோ தான். ஸோ நான் ஆல்ரெடி இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணுன்றதை எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அகெயின் நான் ஆன்டி கிராவிட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களோட வாய்ஸ் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. தென் நம்ம ஃபயர் பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஃபயர் பேஸில் தான் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் செய்ய போகிறோம்.
ஸோ நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபயர் பேஸோட சிஎல்ஐ. ஸோ இதுதான் ஃபயர் பேஸ் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் இதெல்லாம் ஒரு பிடிஎஃபாக நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த பிடிஎஃபையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது உபுண்டு மெக் ரெண்டுக்கும் சிமிலரான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். அண்ட் விண்டோஸுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி நம்மளோட வெப்கன் கனெக்ஷனை ஏஐ வச்சு கம்ப்ளீட்டாக ஏஐ வச்சு செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபயர் பேஸ் சிஎல்ஏ நம்ம ப்ரொஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன நியூ டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நியூ டெர்மினல். ஸோ அகெயின் நான் க்ரோம் டைப்பு. ஸோ இதில் ஃபயர் பேஸ் சிஎல்ஐ, அதாவது ஃபயர் பேஸ் சிஎல்ஐ டாக்குமெண்டேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ நான் இதில் லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ் மேக் லினக்ஸ் எல்லாத்துக்குமான இன்ஸ்டாலேஷன் கைட்லைன்ஸ் இதில் தந்திருப்பாங்க. ஸோ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ நான் லினக்ஸ் கிளிக் பண்ணி அதோட இன்ஸ்டாலேஷனுக்கு வரேன். ஸோ இதுக்கு முன்னுக்கும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ரெக்குயர்மெண்ட் என்னென்னா என்பிஎம் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அதாவது நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா என்பிஎம் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அஹ் நான் லினக்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு கேர்ள் கமாண்ட் இருக்கு. ஸோ நான் அதே யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பேஸ்ட் பண்ணி எகைன் ப்ளஸ் என்டர். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் தான் காட்டும். ஸோ நான் இதை ஓகே இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ தென் இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோம். ப்ரொஜெக்ட் டெர்மினலில் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்மளோட ஃபயர்பேஸ் சிஎல்ஐ. ஸோ நம்ம இதில் செக் பண்ணி பார்ப்போம் நம்மளோட ஃபயர்பேஸ் இருக்குதா இல்லையான்னு. ஸோ ஃபயர்பேஸ் செக் பண்ணுறதுக்கான கமாண்ட் ஃபயர்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன். ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு தென் ஓப்பன் என்டி கிராவிட்டி இதை பேஸ்ட் பண்ணி ப்ளஸ் என்டர் பண்ணினா ஸோ நம்மளோட ஃபயர்பேஸுக்கான வெர்ஷன் இதில் காட்டும். ஸோ இது காட்டிட்டேன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபயர்பேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் சரியான ஒரு இதில் இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கைட்லைனை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ தென் நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபயர்பேஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். தென் அடுத்தது நம்ம ஃபயர்பேஸை லாகின் பண்ணணும். ஸோ நம்ம அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெர்மினலே செய்யலாம். ஸோ நான் இதில் ஃபயர்பேஸ் லாகின் இந்த கமாண்ட் கொடுத்து ப்ரெஸ் என்டர். ஸோ என்டர் பண்ணினா ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இதை லாக் அவுட் பண்ணி நான் இதை லாக் அவுட் பண்ணி எகைன் நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ லாக் அவுட் ஆகிட்டேன். ஸோ கிளியர் திஸ் ஃபயர்பேஸ் லாகின். ஸோ ஃபயர்பேஸ் லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ இது ஓகே ஓகே ஃபயர்பேஸ் லாகின் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் கேட்கும். எனபிள் ஜெமினி ஃபயர்பேஸ் ஃபீச்சர்ஸ் ஓகே எஸ் கொடுங்க. நம்ம ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் சிஎல்ஐ எல்லாத்துக்கும் எஸ் எஸ் கொடுத்துடுவாங்க. ஸோ இப்போ உங்களோட குரோமில் இப்படி ஓப்பன் ஆகிருக்கும். அப்படி ஓப்பன் ஆகலாட்டி இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி உங்களோட குரோமில் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் எந்த மெயிலில் நீங்கள் உங்களோட ஃபயர்பேஸ் செட்டப் செய்ய போகிறீங்களோ ஸோ அந்த மெயிலை கொடுங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சம் செக்யூரிட்டி ப்ராசஸுக்காக உங்களோட யூனிவர்சிட்டியோ காலேஜோ உங்களோட மெயிலுக்கு அதை அக்சஸ் கொடுத்திக்க மாட்டாங்க. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட யூனிவர்சிட்டி மெயிலில் என்னோட ஃபயர்பேஸ் அக்கௌண்ட் ஒர்க் ஆகலை. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான், அதாவது என்னோட யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான் ஸோ எனக்கு என்னோட மெயிலில் ஃபயர்பேஸ் வேலை செய்யும். ஸோ அதனால நான் என்னோட பர்சனல் மெயிலில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் உங்களோட யூனிவர்சிட்டி மெயிலை யூஸ் பண்ணாமல் உங்களோட பர்சனல் மெயில் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ கண்டினியூ கொடுத்தா ஓகே தென் அலோ. ஓகே ஃபயர்பேஸ் சிஎல்ஐ லாகின் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அகெயின் உங்களோட என்டிகிராவிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா இல்லை உங்களோட லாகின் இமெயில் அட்ரஸ் காட்டும். ஸோ அகெயின் நான் செக் பண்ணுறேன். ஃபயர்பேஸ் லாகின் கொடுத்தா நான் ஆல்ரெடி ஃபயர்பேஸ் ஓகே ஓகே நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தா எனக்கு என்னோட மெயில் அட்ரஸ் காட்டும். ஸோ ஆல்ரெடி லாகின் திஸ் மெயில் அட்ரஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுது. ஸோ நான் இப்போ இதை கிளியர் பண்ணுறேன்.
ஸோ ஓகே, நம்ம இப்போ ஃபைவ் எஸ்சிஎல்ல லாகின் பண்ணிட்டோம். ஆன்டி கிராவிட்டி லாகின் பண்ணிட்டோம். நம்மளோட ப்ரொஜெக்டும் ஆல்ரெடி ஃப்ரண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு முடிஞ்சு. தென் நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ லெட்ஸ் செக். ஸோ இப்போ நம்ம ஃபயர் பேஸில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட ஃபயர் பேஸ் அக்கௌண்ட். நான் என்னோட மெயிலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என் ப்ரீவியஸ் ஒர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஃபயர் பேஸ் ப்ரொஜெக்ட்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஜெக்டோட நேம் கேட்கும். ஸோ நான் இதில் ஜஸ்ட் சாம்பிள் டெமோ ஆப்னு கொடுக்குறேன். ஸோ டெமோ ஆப்னு கொடுத்தா ஆல்ரெடி இந்த நேம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால கண்டினியூ கேட்கும். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷன் உங்களோட யூனிவர்சிட்டி இது கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அலோ கேட்கும். அதாவது நோ ஆர்கனைசேஷன். ஸோ இது எனக்கு பர்சனல் மெயில், அதனால நோ ஆர்கனைசேஷன் காட்டுது. ஸோ நீங்கள் இது உங்களோட யூனிவர்சிட்டியோ கம்பெனி இது யூஸ் பண்ணீங்கன்னா இல்லை ஆர்கனைசேஷன் தான் அதே ரெண்டர் பண்ணிடும். ஸோ அதனால அவங்க அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தானே உங்களுக்கு உங்களோட ஆர்கனைசேஷன் மெயிலை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால நீங்கள் உங்களோட பர்சனல் மெயிலை யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதில் டேர்ம் அண்ட் கண்டிஷன் அசிஸ்டன்ட் ஃபார் யூர் ஃபார் பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இதில் ஜெமினி நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்குது. சம்டைம் நம்மளுக்கு ஏதாவது எரரோ என்ன சரி ஒரு மிஸ்டேக் வந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபைவ் பேஸ் ஜெமினி யூஸ் பண்ணணும். ஸோ நான் இதையும் கண்டினியூ கொடுக்குறேன். அண்ட் கூகுள் அனாலிசிஸ் ஃபைவ் பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே, இதையும் எனது கண்டினியூ. ஸோ இதில் கனெக்ட் யுவர் டிஃபால்ட் அக்கௌண்ட். ஸோ டிஃபால்ட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அகைன் நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதாவது நம்ம ஃபைவ் டேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒத்தன்டிகேஷன் அண்ட் ஃபயர் பேஸ் ஃபயர் ஸ்டோருக்கான டேட்டா பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். பிகாஸ் நம்மளோட ப்ராஜெக்டில் ஒத்தன்டிகேஷன் இருக்குது, ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணுறது இருக்குது, பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம ஒரு செக்யூரான வழியில் தான் நம்மளோட ஃபைவ் டேஸ் கனெக்ஷனை நம்ம செய்யணும். ஸோ அதனால் நம்மளோட ஃபைவ் பேஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுது. ஸோ கண்டினியூ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெமோ அப்புடின்னு எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் ஷோ ஆகுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போதைக்கு நம்ம ஜெமின் தேவையில்லை, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் காட்டுது. ஸோ இதில் டேட்டா பேஸ் என் ஸ்டோரில் நீங்கள் ஃபயர் ஸ்டோரை எனபிள் பண்ணுங்க. தென் அகெயின் செக்யூரிட்டியில் வந்து ஒத்தன்டிகேஷனை எனபிள் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டும் தான் நம்மளுக்கு இப்போ மெயினாக தேவை. ஸோ ஒத்தன்டிகேஷன் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ நம்ம இதில் யூசர் நேம் அண்ட் இமெயில் யூஸ் பண்ணணும். ஸோ இதை எனேபிள் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு ஒத்தன்டிகேஷன் இது கிரியேட் ஆகும். ஸோ அகெயின் நம்ம ஃபயர் ஸ்டோர் வந்து நம்ம ஃபயர் ஸ்டோர்லையும் ஸ்டோர் பண்ண நம்மளோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண, அதாவது நம்மளோட ப்ராடக்ட் டேட்டா, பேமெண்ட் டேட்டா அண்ட் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, ப்ராடக்ட் ஹிஸ்ட்ரி, ஆர்டர் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கலெக்ஷன் தான் இந்த ஃபைல். ஸோ நம்ம இதையும் கிரியேட் பண்ணணும். கிரியேட் டேட்டா பேஸ். ஸோ இது ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் ஆர் எக்ஸ்டர்னல் எடிஷன் கேட்குது. நான் ஸ்டாண்டர்ட் எடிஷனை கொடுக்குறேன். ஸோ இதில் நம்மளோட லொக்கேஷன், அதாவது நான் ஏஷியனில் இருக்கிறேன். ஸோ இது நியர்பை லொக்கேஷன் மும்பை. ஸோ மும்பை கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் மூடோ டெஸ்டிங். ஸோ நான் ப்ரொடக்ஷன் மூடே கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் கிரியேட். ஸோ இட்ஸ் டேக் சம் டைம். ஸோ செட்டிங் அப் செக்யூரிட்டி ரூல். ஸோ இது செக்யூரிட்டி ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தான் நம்ம டேட்டா பேஸ் கனெக்ஷன் அது கிரியேட் பண்ணோம். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒத்தன்டிகேஷனுக்கான ஒர்க்குகளும் பண்ணிட்டோம். ஸோ நான் இதை இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு தென் அகைன் நம்மளோட பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி, ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சு. தேர்ட் வந்து, ஸோ இது நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணால் தான் இந்த தேர்ட் ஸ்டெப் உங்களுக்கு தேவை. ஸோ நான் இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணலை. ஸோ அதனால் நான் டைரெக்டாக ஃபோர்த் ஸ்டெப்புக்கு போகிறேன். ஸோ அகெயின் நான் என்னுடைய ஆன்டிகிராவிட்டி வந்து, ஸோ இதில் ஃபயர் பேஸ் இனிட் கொடுக்குறோம். ஸோ ஃபயர் பேஸ் இனிட் கொடுத்தா நம்மளோட ஃபயர் பேஸ் நம்மளோட ப்ரொஜெக்டில் டவுன்லோட் ஆகி இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ் காட்டுது. ஸோ கனெக்ட்ஸ் ஃபயர் பேஸ் கான்ஃபிகரேஷன்.
ஸோ இதில் என்னென்ன setup install ஆகணும் கேட்கு. ஸோ வித் Firebase feature you want to set up in the directory. ஸோ இதில் நீங்கள் ஸ்பேஸ் அமர்த்தினா இது செலக்ட் ஆகும். ஸோ ஏ அமர்த்தினா எல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ நான் ஏ கொடுத்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ யூ இல்லை பிளேஸ் செலக்ட் யூ ஆப்ஷன் யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்டோ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் யூஸ் எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஸோ இதில் நம்மளோட ப்ரொஜெக்ட் எல்லாம் காட்டும். ஸோ இதில் நம்மளோட டெமோ ப்ரொஜெக்ட், அதாவது ஃபர்ஸ்டே காட்டுது ஃபயர் ஆப் டெமோ ப்ரொஜெக்ட். ஸோ நம்ம அதே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே செலக்ட் பண்ணினா நம்மளோட அந்த ப்ரொஜெக்டோட நம்மளோட ஃப்ளட்டர் கரண்ட் ப்ரொஜெக்ட் கனெக்ஷன் ஆகும். அதாவது நம்மளோட ப்ரொஜெக்ட் ஐடி என்னும் ப்ரொஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்டோட அது கனெக்ட் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் ஸோ இது அலோ கேட்கும். சம் கொஷனுக்கு அதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. Something, please enter your app idea. E-commerce app கொடுத்து. ஸோ இதில் உங்களோட சர்வர் செலக்ட் பண்ணி கேட்டு. ஸோ நான் இதில் ஏஷியா சவுத் ஒன் கொடுக்குறேன். ஸோ தென் அகெயின் எஸ். ஓகே, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட Firebase பிளக்இன் இதில் ஷோ ஆகும். ஸோ நம்ம ஓகே தென் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ Firebase CLI docs and configure in Flutter. ஸோ நம்ம Flutter configure இந்த கமாண்டை காப்பி பண்ணி again நம்மளோட Flutter ப்ரொஜெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணினா நம்மளோட கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம பிஃபோர் கனெக்ட் பண்ணினது நம்மளோட Firebase இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணினா தான் நம்மளோட ப்ரொஜெக்ட் வந்து இங்கே கான்ஃபிகர் ஆகும். ஸோ நம்மளோட டெமோ ப்ரொஜெக்டையே செலக்ட் பண்ணுவோம் எகெயின். ஸோ Android ஆப் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் செலக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம Firebase இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். தென் எகெயின் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். அதாவது நம்மளோட ப்ரொஜெக்ட், அதாவது Firebase ப்ரொஜெக்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட ஒத்தன்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நம்ம இது ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரொஜெக்டில் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதோட ப்ராசஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, நம்மளோட Firebase கான்ஃபிகர் ஆகிட்டு. ஸோ இது வெப்புக்கு Android, iOS, மேக், விண்டோஸ் எல்லாத்துக்கும் இது கான்ஃபிகர் ஆகிட்டு. ஸோ லெட்ஸ் மூவ் நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, நம்ம சிக்ஸ் பார்ட்டுக்கு முன்னுக்கும் நம்ம செக் பண்ணுவோம் நம்மளோட Firebase கிரியேட் ஆகிக்கணும். ஸோ கான்ஃபிகர் ஆகிருந்தா நம்மளோட லிப் சைடுக்குள்ள Firebase ஆப்ஷனல்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா Firebaseோட கான்ஃபிகரேஷன், அதாவது ஏபிஐ கீ, ஏபிஐ ஐடி அண்ட் மெசேஜ் சென்டர் ஐடி எல்லாம் இதில் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட Firebase ப்ரொஜெக்ட் கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒழுங்காக கான்ஃபிகர் பண்ணலை. ஸோ நீங்கள் எகெயின் திரும்ப உங்களோட ப்ரோசஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி அதை கரெக்டான வேல இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுங்கள். ஸோ எகெயின் நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணேன். எகெயின் நான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி ஸோ இதில் ஆட் ரெக்யர்மெண்ட் பேக்கேஜ். ஸோ நம்ம இதில் ரெக்யர்மெண்ட் பேக்கேஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா நம்மளோட Firebase core இருக்குது, Firebase Auth இருக்குது. பிகாஸ் நம்ம ஒத்தன்டிகேஷனுக்காக க்ளவுட் Firebase ஸ்டோர் நம்ம இமேஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக, நம்ம டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அண்ட் Firebase ஸ்டோரேஜ் இதில் நம்ம டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணும். இல்லை ப்ரொவைடர்ஸ் அண்ட் ஷேர் ரெஃபரன்ஸ் இன் நெட்வொர்க் இமேஜ். ஸோ நம்ம எல்லாத்தையும் இதில் காப்பி பண்ணி தென் நம்ம டெர்மினல் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ again நம்ம எல்லாம் இன்ஸ்டால் ஆகட்டும், நம்மளோட பேக்கேஜ் எல்லாம் எட் பண்ணி. ஸோ இதை நம்ம எங்கே எட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு இதில் நம்மளோட சப்ஸ்பெக் YAML இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதெல்லாம் பேக்கேஜ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ இதில் இமேஜ் பிக்கர் அண்ட் க்ளவுட் Firebase. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணின எல்லாம் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ again நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது இன்னும் கம்ப்ளீட் ஆகி முடியலை. ஓகே, நம்ம பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு நம்ம again நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணின எல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம பேக்கேஜ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம்.
ஸோ அகெயின் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம ஏஐ வச்சு நம்ம கம்ப்ளீட்டான பேக்கெண்ட் கனெக்ஷனுக்காக கோட் அண்ட் லாஜிக் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் கம்ப்ளீட்டான ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஆல்ரெடி நான் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, யூ ஆர் யூசிங் a Flutter ப்ளஸ் ஃபைபர் ஆர்கிடெக்சர் டு ஆல்ரெடி ஹேவ் ஃப்ரண்ட் அண்ட் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட ஃப்ரண்ட் அண்ட் Flutter ஆப் இருக்கு. ஸோ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் யுவர் டாஸ்க்னு சொல்லிட்டு integrate Firebase backend completely use Firebase authentication, cloud file store and Firebase storage, maintain clean code, provide the state management, existing UI unchanged. ஸோ இதில் நம்ம அதுக்கு டாஸ்க் கொடுத்துக்கிறோம். அதாவது நம்மளோட Firebase backend கனெக்ட் பண்ணி authentication, cloud and storage அண்ட் க்ளீன் கோட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிறோம். அண்ட் கீப் மை எக்ஸ்டெண்ட் யூஐ, அதாவது நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுக்கிற யூஏ யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவை எதுவும் யூஸ் பண்ணாங்க. ஸோ என் ரெக்யர்மெண்ட் இமெயில் பாஸ்வேர்ட் அண்ட் login அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் logout fetch ப்ராடக்ட் ஃப்ரம் ஃபயர்ஸ்டோர். ஸோ நம்ம ஃபயர்ஸ்டோரில் தான் டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி எடுத்து வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் மொபைல் ஆப்பில் காட்டணும். ஸோ கேட்டகரி ஃபில்டரிங் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட் சிஸ்டம் வித் குவாலிட்டி அப்டேட். ஸோ டீட்டெயில்ஸ் கார்ட் சிஸ்டம். ஸோ இதில் நம்மளோட எல்லா இதையும் மென்ஷன் பண்ணிக்கும். தென் அகைன் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொஃபஷனல் மொபைல் ஆப் டெவலப்பர் எப்படி டெவலப் பண்ணுவாரோ, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ப்ரொஜெக்ட் ஸ்ட்ரக்சரையும் நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஸ்ட்ரக்சரை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் மாடல் சர்வீஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ் ஸ்க்ரீன்ஸ் விஜெட். ஸோ இந்த ஜெனரேட்டில் ஃபைபேஸ் சர்வீஸ் கிளாஸஸ், authentication சர்வீஸ், ஃபைபேஸ் சர்வீஸ் அண்ட் ப்ரொவைடர் கிளாஸ், மாடல் கிளாஸ். ஸோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தென் நம்ம ப்ராடக்ட் பேஸ் அண்ட் டேட்டாவையும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ டூ நாட் ரிட்ரை மை யூஐ. ஸோ அகெயின் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் நம்மளோட டிசைன், அதாவது டூ நாட் ரீடிசைன் மை யூஐ, நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் யூஐயை நீ ரீடிசைன் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஃப்ரம். ஸோ நான் இதை அப்படியோ காப்பி பண்ணி, ஓகே அப்படியோ காப்பி பண்ணி ஓகே நம்மளோட என்டி கிராவிட்டி வந்து நம்மளோட ஏஜென்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஏஜென்ட் ஓப்பன் பண்ணி நான் இதில் நம்மளோட லிப் ஃபைலை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ லிப் ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு எதையும் நம்மளோட ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ நம்மளோட ஏஜென்ட் என்ன பண்ணும்னா நம்மளோட கம்ப்ளீட்டான ஃப்ரண்ட் எண்டை அனலைஸ் பண்ணி எல்லா ஃபோல்டர் அண்ட் ஃபைலையும் ரீட் பண்ணி நம்மளோட ஃபைபேஸ் ஆல்ரெடி கனெக்ஷனில் இருக்கு. ஸோ அதனால நம்மளோட ஃப்ளட்டர் அது கனெக்ஷன் எடுக்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்கிறதால நம்மளோட ஈஸியாக நம்மளோட ஃபைபேஸோட அது இன்டராக்ட் பண்ணிக்கொள்ளும். ஸோ நம்மளுக்கு பேக்கெண்டுக்கான லாஜிக், அதாவது என்னென்ன டேஷ்போர்ட், என்னென்ன பேஜில் என்னென்ன ப்ரோசஸ் நடக்குமோ அதுக்கான ப்ராசஸ் அண்ட் பேக்கெண்ட் லாஜிக்குகள் அதை எழுதி நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான பேக்கெண்ட் ப்ரோசஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் இது கண்டினியூஷனாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்காட்டி அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ தென் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆப்பையும் பில்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த டாக்குமெண்ட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ரீட் பண்ணி நீங்கள் உங்களோட பேக்கெண்ட் லாஜிக்கில் நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மொபைல் ஆப் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட். நம்மளோட ஏஜென்ட் நம்மளுக்கான வேர்க்குகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ அனலைஸ் நடக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இப்போ நம்ம ஏஜென்ட் வந்து நம்மளோட ஃபைல் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் போட்டுருக்கு. ஸோ நம்ம அதை ரீட் பண்ணிட்டு இது ஓகே இல்லையாண்டு நம்ம ப்ராசஸ் கொடுக்கணும். ஸோ யூசர் ரிவ்யூ ரெக்யர்மெண்ட். ஸோ இதில் அது ப்ராடக்ட் சேஞ்சஸ் சொல்லியிருக்கு. ஸோ கோர் இன்ஸ்டலேஷன் மெயின் டாட்டில் அண்ட் ஃபயர்பேஸ் அண்ட் ப்ரொவைடரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் மாடல்ஸில் perform restore and from Firestore to map and clear architecture and for management Firestore structure and security role Firebase role Firewall. ஸோ நம்ம இதில் இன்னொரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவோம் நோட்டில். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட நான் மொக் டேட்டா வச்சிருக்கிறேன். ஸோ மொக் டேட்டா வச்சிருக்கேன். ஸோ இதில் ஒரு 15 ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதையே நம்ம இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நோட்டில் ஆல்ரெடி ஐ ஹாவ் மொக் டேட்டா for product use
So data to seed my database. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம்டா, ஆல்ரெடி என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுண்டா, இந்த டேட்டா பேஸில் சீட் பண்ணு. ஸோ நீங்கள் வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா, இந்த சீட் இந்த வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த சீட் என்ன பண்ணும்னா, நம்ம ரியல் டேட்டாவை யூஸ் பண்ணாமல் நம்ம டேட்டா பேஸுக்கு நம்ம டேட்டாவை சீட் பண்ண, அதாவது ஒரு செட் ஆஃப் டேட்டாவை நம்ம இதுக்குள்ள தூக்கி போடுற மாதிரி, அதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ள தூக்கி போடுற மாதிரி. ஸோ அந்த ப்ரோசஸ் தான் சீட் பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட சாம்பிள் டேட்டாஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த டேட்டாவெல்லாம் சீட் பண்ண சொல்லி நம்ம அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இதை ப்ரொசஸ் கொடுத்துடலாம். ஸோ நம்மளோட ப்ரொசஸ் ஸ்டார்ட் ஆகட்டும். ஓகே, என்னோட ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை முடிச்சிட்டு, ஸோ இதெல்லாம் அது சேஞ்சஸ் மேக் பண்ணின ஃபைல். ஸோ நான் இது எல்லாத்தையும் அக்செப்ட் போல் கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் செக் நம்மளோட அப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ again நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணி நான் என்னோட ஆப்பை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஷிஃப்டோட ஆர் கொடுத்தீங்கன்னா ஹார்ட் ரீஸ்டார்ட் ஆகும். ஒரு கண்ட்ரோலோட ஆர் கொடுங்க பேஸ்ட் ஆன் யுவர் வாய்ஸ். ஸோ என்னோட இதில் ஷிஃப்டோட ஆர் கொடுத்தா ஹார்ட் ரீலோட் ஆகும். ஸோ நான் ஹார்ட் ரீலோட் பண்ணுறேன். ஸோ again நான் என்னோட ஆப்பை ஓப்பன் பண்ணினா ஸோ சம் எரர். ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணணும்னா, again நான் என்னோட ஏஜென்ட்டை during my app running, it show error on my login page. Fix that error. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லா எரரையும் எல்லா மிஸ்டேக்கையும் ஒரே ப்ராம்ப்டில் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இட்ஸ் இன்ஸ்பெக்ட் மோட் போயிட்டு ஐ செக் again. ஸோ இட்ஸ் ஷோ எரர் பேட் ட்ரிகர். ஸோ ப்ரைவேசி பாலிசி. ஸோ இது பேட் ட்ரிகர் எரர். ஸோ நம்ம அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம். இட் ஷோ பேட் ட்ரிகர். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்னுடைய ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் போது இடையில என்னுடைய ஒர்க் டெர்மினேட் ஆகி ரீட்ரை காட்டுச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படி காட்டுச்சுன்னா நீங்கள் ரீட்ரை கொடுத்தா உங்களோட ஒர்க் ஃப்ளோ கண்டினியூ ஆகும். ஸோ இதுவும் ஒரு மிஸ்டேக். அதாவது உங்களோட நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தாலோ இல்லாட்டி உங்களோட பிசி பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருந்தாலோ ஸோ இந்த எரர் வர்றது யூஸ்வல் தான். ஸோ நீங்கள் ரீப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரோசஸ் கண்டினியூ ஆகும். ஸோ எனக்கும் நிறைய திறக்கம் வந்துச்சு. ஸோ அதனால் சம்டைம்ஸ் ஒரு சில ஒர்க்குகள் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு இந்த எரர் காட்டலாம். ஸோ நான் நான் அந்த எரரை அதில் மென்ஷன் பண்ணி எகெயின் நான் ட்ரிகர் பண்ணுறேன். அதாவது ஏஜென்ட்டை சொல்லுங்க எனக்கு இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணி தாண்டி. ஸோ லெட்ஸ் சி. எனக்கு இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டுன்றது சொல்லுது. தென் நான் அக்செப்ட் கொடுத்துட்டு தென் எகெயின் நான் டெர்மினலை ஹார்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். தென் செக் மை கான்டாக்ட். ஸோ லெட்ஸ் வெயிட். ரீஸ்டார்ட் ஆகலை. ஸோ நான் என்னோட டெர்மினலை கில் பண்ணிவிட்டு நான் எகெயின் நான் இதை கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிவிட்டு நான் எகெயின் நான் என்னோட ஃப்ளட்டர் ரன் ஹைஃபன் டி குரோம். ஸோ நான் என்னோட ஃப்ளட்டர் எகெயின் நான் ரன் பண்ணுறேன் என்னோட குரோமில். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் எரர் இப்போ ஷோ ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இப்படி கண்டினியூஸ் எரர் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அதை ஏஜென்ட்டை கொடுக்கலாம். ஸோ பெக்கன் மோஸ்ட்லி நம்ம மெனுவலாக லாஜிக்கல் எழுதி ரைட் பண்ணினா தான் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் உங்களோட பெக்கன் வரும். ஸோ நம்ம ஏஐ வித் யூஸ் பண்ணுறதால இட்ஸ் சம்டைம் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் லுக்கோ சம் லாஜிக் மிஸ்டேக்ஸோ சம் எரரோ உங்களுக்கு ஷோ ஆகலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ யூஸ் பண்ணி பண்ண இயலாது, பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் பெக்கன் லாஜிக் எழுதலாம். ஸோ நான் இதை கம்ப்ளீட்டாக ஏஐ வித் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணும்போதோ உங்களோட நாலேஜை கெயின் பண்ணும்போதோ நீங்கள் மெனுவலாக ஆட்டோவாக ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் கைஸ். ஓகே, நான் என்னுடைய இன்ஸ்பெக்ட் மோட் போய் சொல்கிறேன். இன்ஸ்பெக்ட் மோடில் ஓகே என்னோட ஆப் ஷோ ஆகுது. ஸோ
ஓகே, என்னோட லொகின் பேஜ் வந்துட்டு அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் சைன் அப் பேஜ் வந்துட்டு. ஸோ நம்ம இப்போ நம்மளோட ஃபயர்பேஸை போய் செக் பண்ணுவோம். ஸோ ஒத்தென்டிகேஷனில் போய் செக் பண்ணினா எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அண்ட் ஃபயர் ஸ்டோர்லையும் செக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட முக் டேட்டா இன்செர்ட் ஆகிக்கணும். ஸோ எந்த முக் டேட்டாவும் இது வரைக்கும் இன்செர்ட் ஆகலை. ஸோ நம்ம ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ ஃபுல் நேம் பேனர் கோட். ஸோ இந்த நேமே கொடுக்குறேன். ஸோ இமெயில் பேனர் அட் gmail.com, பாஸ்வேர்ட் பேனர் at 123, and again banner at 123. So let's create account. So account create ஆகுதான்னு பார்ப்போம். So it shows some error. So missing. So let's check again. நம்மளோட authenticationல ஸ்டோர் ஆயிருக்குதாண்டு. யா, நம்மளோட authenticationல ஸ்டோர் ஆயிட்டு பட் நம்மளோட ஃப்ரண்ட் ஒரு எரர் ஷோ ஆகுது. ஸோ நம்ம login பண்ணி பார்ப்போம். banner at gmail.com, banner at 123. ஸோ let's check இது ஒர்க் ஆகுதா இல்லையாண்டு. ஸோ இது ஒர்க் ஆகுது. ஸோ பட் நம்மளோட ப்ரொடெக்ட் எதுவும் இங்கே ஷோ ஆகலை. ஸோ ப்ரொஃபைலில் நம்மளோட டீட்டெயில்ஸ் காட்டுது பார்ப்போம். நோ, இட்ஸ் கெஸ்ட் யூஸர் தான் காட்டுது. அண்ட் யூசர் டீட்டெயில்ஸ்லையும் இட்ஸ் நாட். ஸோ நம்ம எகெயின் நம்ம ஹேண்டி கிராவிட்டி வந்து நம்மளோட ப்ராப்ளம்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ரெஜிஸ்டர் பேஜில் எரர் வந்துச்சு. ஸோ ஓகே, நான் இப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து எரர்லாம், அதாவது நம்மளுடைய ரெஜிஸ்டர் பேஜில் எரர் வந்துச்சு அண்ட் நம்மளோட ஹோம் பேஜில் எந்த ப்ரொடக்ட்டுமே ஷோ ஆகலை. அதாவது நம்மளுடைய டேட்டா பேக்கெண்டில் சீட் ஆகலை. தென் நம்மளோட யூசர் ப்ரொஃபைல்லையும் நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகலை, அட்ரஸஸ் ஷோ ஆகலை. ஸோ அந்த எல்லா ப்ராப்ளமையும் ஒன் பை ஒன்னாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதில் நம்மளோட புக் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட புக் டேட்டா ஃபைலை மென்ஷன் பண்ணிட்டு நான் அகைன் நம்மளோட ஏஜென்ட்டு நம்மளோட இன்னொரு டாஸ்க்கை கொடுக்குறோம். ஸோ நம்ம ஏஜென்ட் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குதா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி ஸோ அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் போடும். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை நம்ம ரீட் பண்ணி அப்ரூவ் பண்ணினா தான் அது நம்மளோட இந்த எரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணாமல் எந்த ஒரு அப்ரூவலும் கொடுக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், ஏஐ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்து அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் போட்டு அது ஒரு ஒரு பிளான் ஒன்று தரும். ஸோ நம்மளோட பிளானுக்கும் அதோட பிளானுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ஸோ நீங்கள் உங்களோட பிளான் எல்லாம் ப்ராப்பராக ரீட் பண்ணி உங்களோட ஐடியாவுக்கும் அது தந்த பிளானுக்கும் மேட்சிங்காக இருக்குதான்னு பார்த்து அப்புறம் அப்ரூவல் கொடுங்க. ஸோ டியூரிங் த டெவலப்மெண்ட் நிறைய எரர்ஸ் வரும், நிறைய பக்ஸ் வரும், நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏஜென்ட்டை சொல்லி நீங்கள் உங்களோட பக்ஸோ எரரோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ தட்ஸ் வெரி ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட ஃபயர்பேஸ் ஸ்டோர் வந்து உங்களோட முக் டேட்டாவை ஃபீட் பண்ண அலோவ் பண்ணலைண்டா, அதாவது உங்களோட முக் டேட்டாவை நீங்கள் டைரெக்டாக ஃபயர்பேஸில் ஃபீட் பண்ண அலோவ் பண்ணலைண்டா நீங்கள் ஃபைபேஸில் இந்த ரூல்ஸை மோடிஃபை பண்ணணும். ஸோ நான் உங்களோட ஃபைபேஸ் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட டேட்டா பேஸ் வாங்க. ஸோ கெயின் ஐ கிளிக் டேட்டா பேஸ் வந்து உங்களோட ரூல்ஸ் செக்ஷன் வாங்க. ரூல்ஸ் செக்ஷன் வந்து இதில் ஆல்ரெடி இதில் ரூல்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை அப்படியோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் நியூ ரூல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் நான் இதை பப்ளிஷ் கொடுத்து ஓகே தென் ஓகே பப்ளிஷ் கொடுத்து நம்மளோட ரூல்ஸை மோடிஃபை பண்ணுறேன். ஸோ இது பப்ளிஷ் ஆகிட்டு ஸோ தென் அகெயின் நீங்கள் உங்களோட டேட்டா பேஸ் சீடிங்க பண்ணினா இட்ஸ் சீடிங்க. ஸோ நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ கம்ப்ளீட்டான நம்மளோட டாஸ்க்கெல்லாம் முடிஞ்ச ஏஜென்ட். ஸோ நம்மளோட அப்டேட்டை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் இப்போ ரன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஒரு யூஸர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஏஎஸ்டின்னு வைப்போம்.
So asd@gmail.com and password asd@123. And again asd@123 and create account. ஸோ நம்மளுடைய டேட்டாவும் ஃபீட் ஆகிட்டு நம்மளுடைய எக்ஸ்ப்ளோர் போய் செக் பண்ணி பார்ப்போம். சம் சில ப்ராடக்ட் இமேஜில் ஷோ ஆகலை. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ அண்ட் அகைன் கார்ட் போய் செக் பண்ணுவோம், எதுவும் இல்லை, எம்டிஆர் இருக்கு. தென் ப்ரொஃபைல் யூசர் டீட்டெயில் செக் பண்ணினா ஏஎஸ்டி ஏபிசி சேஞ்ச் பண்ணுவோம். தென் கிளிக் சேவ். ஓகே, ப்ரொஃபைல் ஏபிசி சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ ஷிப்பிங் அட்ரஸ் ஸோ சம்திங் கொலம்பு சேவ் பண்ணுவோம். ஸோ அதுவும் சேவ் ஆகிட்டு. ஸோ டிஃபால்ட் கொலம்பு. தென் பேமெண்ட் கார்ட் நேம் வந்து ஏபிசி and card number 1234 1234 1234. So sample number month 2028. ஸோ சேவ் கார்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அந்த பேக் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ மீடியம் கலர் அண்ட் கிளிக் add to cart. ஸோ add to cart. ஸோ நம்மளோட கார்டில் ஆட் ஆகிட்டு தென்னைக்கு நம்ம கார்ட் பேஜ் வந்தால் இங்கே நம்மளோட பேக் இருக்கு. ஸோ தென் ப்ரொசஸ் டு செக் அவுட். ஸோ நம்மளோட ஏபிசி அட்ரஸ் எடுத்துட்டு அண்ட் பேமெண்ட் மெத்தட் எடுத்துட்டு தென் பிளேஸ் ஆர்டர். பேக் டு ஹோம் இட்ஸ் பிளேஸ் ஆர்டர். ஸோ ஆர்டர் பிளேஸ் ஆகிடு. ஸோ நம்மளோட authentication அதாவது 5 waysல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஃபயர் ஸ்டோரில் ஓகே நம்மளோட ஆர்டர்ஸ் கலெக்ஷன் இருக்கு அண்ட் ப்ராடக்ட் கலெக்ஷன் இருக்கு அண்ட் நம்மளோட யூசர்ஸ் கலெக்ஷன் இருக்கு. ஸோ ஆர்டரில் இது வரைக்கும் 3 ஆர்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ராடக்டில் மோர் தென் 15 ஐ திங்க் நான் சீட் பண்ணின டேட்டா. ஓகே நம்மளோட ப்ராடக்ட்லாம் சீட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டேட்டா கலெக்ஷன் அண்ட் ஒத்தன்டிகேஷனும் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லாக ஒத்தன்டிகேட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட்டான ஏஐ மட்டுமே வச்சு ஃப்ளட்டர் அண்ட் 5 days யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மொபைலை க்ரியேட் பண்ணிட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டுக்கு தான். ஸோ iOS-க்கு நம்ம ஒன்றும் கன்ஃபிகர் பண்ணலை. மேபி ஃபியூச்சர் வீடியோஸில் நான் iOS கன்ஃபிகரேஷனும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நான் இதுக்கான இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன்ஸ் அண்ட் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லாட்டி பிடிஎஃப்லையோ நான் அட்டாச் பண்ணுறேன் அண்ட் வெப்சைட் லிங்க்ஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நான் கைட் பண்ணின மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வந்தாலே ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டான ஒரு ஆப் பில்ட் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.